ஐயனார் துணையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். சோழன், சேரன் எல்லாருமே வீட்டுக்கு வர்றப்போ நிலா கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இதுக்கு முன்னாடியே உன்னை கிண்டல் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கீங்க, ஏன் சொல்லலை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்து பல்லவன் கிட்டன்னு கேட்குறாங்க, ஏன்டா பல்லவா அவங்க தான் சொல்லலை, நீ ஏன்டா எங்ககிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவன் அண்ணி தான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாண்டியன் போயிட்டு எங்கே என்னை மன்னிச்சிடுங்க, எல்லாம் என்னால் தான், அதனால தான் உன்னை கிண்டல் பண்ணிட்டான், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்து வானதியோட அண்ணா, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் கவுன்சிலர் கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன், உங்களை எல்லாருமே இப்போ அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் மிரட்டுறாங்க. அப்போ எல்லாருமே நாங்கள்லாம் இதுக்கு பயப்பட போகிறதில்ல, உன் பையன் எது வேணால் பண்ணுவான், அதுக்கு நாங்கள் அமைதியாக இருக்கணுமா, அதனால தான் 2 தட்டு தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவனை உயிரோடு விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நீ சந்தோஷப்படு, அமைதியாக இங்கேருந்து எல்லாத்தையும் நீங்கள்லாம் கிளம்புங்க மூட்டை முடிச்சு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, இப்போ என் பையனுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும், எதுக்குடா அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் வருது. போலீஸ் வந்ததும் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, என் பொண்ணு பின்னாடி இவன் சுற்றுறான், அதனால ஏன்டா சுற்றுறீங்கன்னு கேட்க போய் என் பையனை இந்த மாதிரி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதை நிலா கேட்டது ரொம்பவே ஷாக் ஆகுது. என்ன நடந்த விஷயத்த இல்லாமல் நடக்காத விஷயத்த எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக இருக்காங்க. அதை அடுத்து பல்லவன் சொல்கிறாங்க, அண்ணி பரவாயில்ல விடுங்க, அவங்க அண்ணன் எல்லாம் இருக்காங்களா, அவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. சோழன் இல்லை சார், அவங்க சொல்கிறது எல்லாமே போய், என் ஒய்ஃபை கிண்டல் பண்ணியிருக்கான், ரோட்டில் பஸ் ஸ்டாப்பில் எல்லாரும் முன்னாடியும் அங்கே நின்று கிண்டல் பண்ணியிருக்கான், எங்களுக்கு எப்படி இருக்கும், அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கடுத்து அங்கேருந்து பெரியப்பா வராங்க, சேரனோட பெரியப்பா. அவங்க எல்லாருமே சேரனுக்கும் சோழனுக்கும் எதிராகவே சாட்சி சொல்கிறாங்க. இந்த குடும்பமே இப்படி தான், இவங்க ரவுடி குடும்பம், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்க அப்பா என்ன அடித்தான், இப்போ இந்த 4 ரவுடி பசங்க இந்த வீட்டு பையனை அடிச்சிருக்காங்க, கண் கூட பார்க்குறீங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க சார், அப்போ தான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வானதி மெக்கானிக் ஷாப்புக்கு வராங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, ப்ரோ கிட்ட கேட்குறாங்க, என்ன ப்ரோ இன்னும் பாண்டியன் வரலையா, பஸ் ஸ்டாப்பில் அவங்க அண்ணியை கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தானே இங்கேருந்து போனால், இப்போ என்னடானா என் அண்ணன் அடிபட்டு வந்திருக்கான், அது பாண்டியன் தான் அடித்தான்னு வீட்டில் சொல்கிறாங்க. என் அப்பா அம்மா சும்மா இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எகிரின்னு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க. அதை கேட்டு என்ன உனக்கு விஷயமே தெரியாதா, இல்லை நான் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ரோ கொஞ்சம் பார்த்து பேசுங்க ப்ரோ, நான் அப்புறம் அமைதியாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. பாண்டியனோட அண்ணியை கிண்டல் பண்ணதே உன் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிட்டே சொல்கிறாங்க. அதை கேட்ட வானதிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. அப்புறம் பாண்டியனோட வீட்டில் எல்லாருமே பாண்டியனுக்கு 4 பேருக்குமே அவங்களுக்கு எதிராகவே எல்லாருமே சாட்சி சொல்கிறாங்க, அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு. அந்த டைமில் நிலா அவங்களுக்காக பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. சார் அங்கே நடந்த விஷயமே, நான் பஸ் ஸ்டாண்டில் நின்று இருந்தேன், இவன் என்னை கிண்டல் பண்ணி அசிங்கமாக தப்பாக பேசினான், அதனால தான் இவங்க வீட்டில் சொன்னேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவனை அடித்தாங்க, வீட்டில் இருக்கிற பொண்ணை இந்த மாதிரி பேசுனா அமைதியாக இருப்பாங்களா எந்த ஆம்பளையாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கடுத்து எனக்கு கோவம் வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அந்த டைமில் வானதி வராங்க. அப்போ கோவம் வராமல் எப்படி இருக்கும் நிலா, கரெக்டு தான் நீங்கள் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே எந்த தப்பும் நடக்கலை, இவங்க தான் எல்லாமே காரணம், ஏன் இவங்களை போயிட்டு இவன் தான் கிண்டல் பண்ணியிருக்கான், அதுக்கு தான் அடிச்சிருக்காங்க, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்லிட்டு வானதி அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அப்போ வானதியோட அப்பா அம்மா திட்டுறாங்க, நீ எல்லாம் என்ன புள்ளையோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.